ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீடபிள் எரேசரோட டீட்டெயில் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நீடபிள் எரேசர்னால் என்ன, ஏன் அதுக்கு இந்த பேர் வந்துச்சு, நார்மல் எரேசருக்கும் நீடபிள் எரேசருக்கும் என்ன வித்தியாசம், இந்த நீடபிள் எரேசரை எந்தெந்த இடத்துலாம் பயன்படுத்தலாம், ப்ளஸ் இந்த எரேசரை நம்ம வீட்டிலே செஞ்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஏன் நீடபிள் எரேசர்னு பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போயிட்டு நீடபிள்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா பிசையக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதில் சொன்ன மாதிரியே தான் பார்த்திங்கன்னா இந்த ரப்பரை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம், வேணுங்கிற ஷேப்புக்கும் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசருக்கு நீடபிள் எரேசர்னு சொல்லி பேரே வந்துச்சு. ஸோ இதை நம்ம வேணுங்கிற மாதிரி 2 எரேசராக பிச்சு கூட தனித்தனியாக கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசரை நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு வந்து பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு தேவைக்கு எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ப் மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலான இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட் கொடுக்கறதுக்கு ஹேர் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம வெவ்வேறு ஷேப்பில் பண்ணி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எரேசருக்கும் நீடபிள் எரேசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வித்தியாசமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எரேசரை இந்த நீடபிள் எரேசர் மாதிரி ஷேப் பண்ண முடியாது. செகண்ட் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடபிள் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட் ஃப்ரீ எரேசர். இந்த நீடபிள் எரேசர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகாது. நார்மல் எரேசர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. காரணம் என்னென்னா இந்த எரேசரை வந்து க்ளூ மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபைட் இல்லைனா சார்கோலை வந்து பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகாது. இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எரேசரை யூஸ் பண்ணும்போதே நிறையா டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். பாருங்கள், நான் வந்து நார்மல் எரேசரை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்சராக நான் டஸ்ட் எரேசர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் நான் டஸ்ட் எரேசராக இருந்தாலும் இதில் க்ளூ மாதிரியான இல்லாதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வர டஸ்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் நம்ம அது மேலேயே பென்சிலை வச்சு வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி திட்டாக வந்துடும். அதை மறுபடியும் எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நீடபிள் எரேசருக்கும் நார்மல் எரேசருக்கும் உள்ள மெயினான வித்தியாசம். நெக்ஸ்ட்டு இந்த எரேசரை நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எரேசர் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த நீடபிள் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எரேசர் மாதிரி டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழிக்காது. நான் எப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ நார்மல் எரேசரை வச்சு நான் பார்த்திங்கன்னா இப்போ நான் அழிக்கிறேன். பாருங்கள், ஸோ டெப்த்தாகவே வந்து பார்த்திங்கன்னா அழிக்குது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடபிள் எரேசரை நம்ம வச்சு அழிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டெப்த் அழிக்காது. ஸோ லேயர் பை லேயராக தான் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும். ஸோ அழிக்கின்றதை விட அதை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து நான் அழிக்க ட்ரை பண்ணுறேன் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அழியலை. பாருங்கள், லேயர் பை லேயராக தான் வந்து எடுக்குது. ஸோ அப்புறம் ஏன் இந்த எரேசர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். மெயினாக இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் கொடுக்குற இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது, ஓவர் ஷேடை எங்கேயாவது பண்ணியிருந்தால் அதை நம்ம வந்து குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா நிறையா சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து காட்டுறேன் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த எரேசர் வச்சு கம்ப்ளீட்டாக அழிக்க முடியாதுன்னு கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லேயர் பை லேயராக தான் அழிக்க முடியும், கம்ப்ளீட்டாக அழிக்க முடியும், பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள்
எரேசரை வந்து நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீட் பண்ணிக்கணும். சும்மா இது மாதிரி அழுத்தி மாற்றி விடணும். ஏன்னா மேலே வந்து அந்த கிராஃபைட்டை வந்து ஒட்டிக்குது இல்லை, இப்போ மறுபடியும் அதை வந்து அப்சர்வ் பண்ணுறது ரிஸ்க்காக இருக்குன்றதுக்காக நீங்கள் வந்து எரேசரை வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பிசைஞ்சு நீங்கள் வந்து ஒத்தி எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃபைட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். ஸோ இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசர் வந்து கிட்டத்தட்ட பிளாக் கலராகவே ஆயிரும். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோஸ் கிட்டல இருக்கிற ஹைலைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இது நான் கம்ப்ளீட்டான ட்ராயிங்னால அதை நான் எதுவும் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு சாம்பிள் லொக்கேஷன் வந்து காட்டுறேன். ஸோ ஒரு வேளை வந்து ஓவர் ஷேடு வந்து ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பாருங்கள், அந்த கழுத்துக்கு கிட்டால வந்து பார்த்திங்கன்னா ஷேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஓவராக டார்க் பண்ணிட்டுங்கிற பட்சத்தில் நார்மல் எரேசர் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே டெப்த்தாக வலிச்சிரும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடபிள் எரேசரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் பை லேயராக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் தாண்டி ஒரு அடிஷ்னல் டிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ட்ரா பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட்டு பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடபிள் எரேசரை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மல் எரேசர் வச்சுலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது, கொஞ்சம் அது கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நீடபிள் எரேசர் ஹேண்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அடிஷ்னல் டிப்பு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், கை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடபிள் எரேசரை எப்படி நம்ம வீட்டிலேயே வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெத்தடில் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நார்மல் எரேசரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து போதுமானது. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டேப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ளூ இருக்குன்றனால இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசரை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எரேசர் எடுத்துக்கோங்க. இது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா டஸ்ட்டு வரும். சொல்லப்போனால் அந்த ரப்பர் வந்து ஈஸியாக உதிர்ந்து வருன்றதுக்காக இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இதை வச்சு நீங்கள் அந்த டேப்பு மேலே வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி வந்து நீடபிள் எரேசர் வந்து நம்ம வீட்டில் வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இது மாதிரி நம்ம தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துட்டு அதை அந்த நம்ம பார்த்திங்கன்னா நீடபிள் எரேசருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த ஃபுல் எரேசருமே நம்ம தேய்ச்சி எடுக்கணும்னா ரொம்பவே டைம் ஆகும். இப்போ பாருங்கள், தேய்ச்சி எடுத்த ரப்பரை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டும். பாருங்கள் தெரியுதா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எரேசருமே வச்சு மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். இப்படி தேய்ச்சி எடுத்த எரேசரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். அதில் இருக்கிற க்ளூ வந்து எல்லாமே காலியாகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தேய்ங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. நான் அதில் இருக்கிறத மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தென் அடுத்தது இன்னும் கொஞ்சம் டேப்பை வெளியே நீட்டி விட்டு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசரை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ நான் வந்து இது வந்து ஃபுல்லாக பண்ண போகிறதா இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா நீடட் எரேசர் வந்து வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களால் ஈஸியாக பண்ண முடிச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதையும் தாண்டி நிறைய மெத்தட் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்குவாங்க, ஆயில் ஃபெவிகால் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு மேக் நீடபிள் எரேசர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா
ஸோ நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெடி பண்ண க்ளூலேயே நம்ம கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி அதில் இருக்கிற அந்த ரப்பரையும் எரேசரையும் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலந்துக்கலாம். ஸோ கலந்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசையணும். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம நீடபிள் எரேசர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. நாம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எலாஸ்டிக் மாதிரி நல்லா வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இதை நீங்கள் கண்டினியூவாக வந்து அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீடபிள் எரேசர் பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இருக்க அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அது வர வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராயிங் சம்மந்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும், ஏதாவது ஒரு டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நீடபிள் எரேசரோட பையிங் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் கொடுக்குறேன். வேணுங்கிறீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.